சக்தி, எனக்கு இப்போ உன்னை பார்க்கணும் போல இருக்கே. இன்னும் 5 மாசம் தானே, சீக்கிரமா ஓடிரும். 5 மாசம். சரி சக்தி, நான் வைக்கிறேன். சரி, டேக் கேர். மாமா, சொல்லு சக்தி. என்னாச்சு? ஏதோ ஒரு மாதிரியா இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. இல்லையே, ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி நீ வா, சாப்பிட்டு மாத்திரையை போடணும். வா எந்திரி, மெதுவா பாத்து. வா. ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? ஓ சரி சரி, ஓகே. என்னாச்சு வெங்கட்? இன்னைக்கு கோர்ட்ல எம்எல்ஏ பையனை ஆஜர் பண்ணலையா? அதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? இன்னைக்கு இல்லனா நாளைக்கு பாத்துக்கலாம். இல்ல ரன்பீர், நீங்க சொல்ற மாதிரி இதை ஈஸியா எடுத்துக்க முடியாது. என்ன சொல்ற வெங்கட்? ஆமா சார், அவங்க ஏதோ பிளான் பண்ணி தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வெங்கட் சார், எப்படி சொல்றீங்க? ஏன்னா இன்னைக்கு விட்டா நாளைக்கும் நாளைக்கு மறுநாளும் கோர்ட் லீவு. ஏன் லீவு? இப்போ பண்டிகை எதுவும் வரலையே, அப்புறம் எதுக்கு லீவ் விடுறாங்க? ரன்பீர், நாளைக்கு சாட்டர்டே, நாளை மறுநாள் சண்டே, 2 நாளும் கோர்ட் லீவு. ஆமா, சோ ஏதோ பிளான் பண்ணி தான் எம்எல்ஏ பையனை அவங்க ஆஜர் பண்ணல. லீவுன்னு சொல்றீங்க, இந்த 2 நாள்ல என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? ரன்பீர், வக்கீலுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் மூளை வேற வேற மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்ப வேணும்னாலும் என்ன பிளான் வேணும்னாலும் செய்வாங்க. வாதாடும் போதே அப்படின்னா அப்ப டைம் கிடைச்சா அப்ப கேசியை மாத்தி போட்டுருவாங்களே. எக்ஸாக்ட்லி, அவங்களுக்கு இந்த 2 நாளுங்கிறது அதிகம். அதுக்குள்ள அவங்க என்ன வேணாலும் பண்ண முடியும். இப்ப என்ன பண்ண போற வெங்கட்? தெரியல சார், முதல்ல நான் போய் ஜட்ஜை பார்த்துட்டு வந்தேன். சரி. என்ன பாஸ் இப்படி ஆயிடுச்சு? இங்க எல்லாமே இப்படிதான் ரன்பீர். நம்ம சரியா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா நம்மளோட சரி இன்னொருத்தருக்கு தப்பா இருக்கே. ஆமா பாஸ், இங்க நல்லதையும் சொல்ல முடியல, தப்ப தட்டி கேட்கவும் முடியல. எக்ஸாக்ட்லி. அப்புறம் தம்பி, எங்க கிளம்பிட்டீங்க? வேற எங்க போவாரு? கோர்ட்டுக்கு தான். கோர்ட்டுக்கா? இன்னைக்குதான் தம்பிக்கு ஒரு வேலையும் இல்லையே கோர்ட்ல. இருந்த ஒரு கேஸையும் நான் 2 நாளைக்கு தள்ளி வச்சிட்டேனே. 2 நாள் தள்ளி வச்சுட்டா நீ ஜெயிச்சுட்டதா நினைச்சுக்காத. தம்பி, ஐயாவை பத்தி தெரியல உனக்கு? ஐயா தான் ஜெயிப்பாரு. அப்புறம் ஏன் தள்ளி வச்சீங்க? பயமா? நீ தள்ளி வச்சதுல இருந்தே தெரியுது எவ்வளவு பயந்து போயிருக்கானு. இது பயம் இல்ல தம்பி, தந்திரம், ராஜ தந்திரம். அதெல்லாம் உனக்கு புரியாது. உன்னை பார்த்தா இந்த விளம்பரத்துல வர்ற மாடல் மாதிரியே இருக்க. நீ ஏன் இந்த வக்கீல் வேலையை விட்டுட்டு நடிக்க போக கூடாது? அப்படியா? நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். கண்டிப்பா விளம்பரத்துல நடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கேஸ முடிச்சிட்டு நடிக்கிறேன். இத பாரு, நான் சொன்னா உனக்கு புரியாது. தேவையில்லாம வம்ப விலை கொடுத்து வாங்காத. இன்னும் 2 நாள் இந்த கேஸ ஒண்ணும் இல்லாம ஆக்கி, இந்த கேஸுக்கும் எம்எல்ஏ பையனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். அதே 2 நாள்ல எம்எல்ஏ பையனுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நிரூபிச்சு அவனை உள்ள தள்ளிட்டு உன் முகத்துல கரிய பூசுறேன்.
என்னடா இவன் இவ்வளவு பயமுறுத்தியும் தைரியமா போறான்? ஒருவேளை கேஸ்ல ஜெயிச்சிருவானோ? அவன் ஜெயிக்கவே கூடாது. அனு இந்த மாத்திரையை போடு. பாப்பா வர போகுது, எனக்கு 4 பாப்பா வர போகுது, வேற வேற பாப்பா வர போகுது, 4 பாப்பா வர போகுது. புகழ், என்ன பாட்டுடா இது? புதுசா வந்திருக்கா? புதுசா வரல பாட்டி, நானே புதுசா பாடுறேன். நீயா புதுசா பாடுறியா? ஆமா பாட்டி, இப்ப நம்ம வீட்டுக்கு 4 பாப்பா வர போகுதுல, அதுக்காக பாடுறேன். 4 பாப்பாவா? எப்படி? அதானே, 4 பாப்பா எப்படிடா? ஐயோ பாட்டி, நீங்கெல்லாம் மேக்ஸ்ல வீக். இது கூட தெரியலையா உங்களுக்கு? என் அம்மா வயிறு பெருசா இருக்குல்ல, அதுல 2 பாப்பா. சித்தி வயிறு பெருசா இருக்குல்ல, அதுல 2 பாப்பா. மொத்தம் 4 பாப்பா தானே? செல்லம், அம்மா வயித்துல இருந்து 2 பாப்பா, ஆனா சித்தி வயித்துல இருந்து 1 பாப்பா தான் வரும். அது எப்படி? அம்மா வயிறும் சித்தி வயிறும் ஒரே மாதிரி தானே இருக்கு. ஆமா. அப்ப அம்மாவுக்கு 2 பாப்பானா சித்திக்கும் 2 பாப்பா தானே வரணும்? அது அது அனு, என்னடி இவன் இப்படி கேள்வி கேக்குறான்? என்னடி சொல்றது? இருமா, நான் சொல்றேன். புகழ், எல்லாருக்குமே 2 பாப்பா வராது. யாராவது ஒருத்தருக்கு தான் 2 பாப்பா வரும். நீங்க போய் சொல்றீங்க. இப்ப பாருங்க. பாத்தீங்களா, 2 பேரும் ஒரே மாதிரி தானே கத்துறீங்க. அப்படின்னா ஒரே மாதிரி தானே வலிச்சுது. அதே மாதிரி தான் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப அம்மாக்கு 2 பாப்பானா சித்திக்கு 2 பாப்பா தானே? செல்லம், கண்ண புகழ், சொல்லுங்க பாட்டி. இப்போ உன் ஸ்கூல்ல உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல? இருக்காங்க. அவங்கெல்லாம் ஹைட், வெயிட், கலரு எல்லாத்துலயும் ஒன்ன மாதிரி இருப்பாங்களா? இல்லையே. ஹரி ஹைட்டா இருப்பான், சந்தோஷ் குள்ளமா இருப்பான், சந்துரு என்னை விட கருப்பா இருப்பான், மதன் வெள்ளையா இருப்பான். இப்படி ஆளால் ஒவ்வொரு மாதிரி இருப்பானுங்க. அதேதான், அதே மாதிரிதான் வயித்துல இருக்கிற பாப்பாவும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அம்மா பெரியவங்க, அதனாலதான் அவங்க வயித்துல 2 பாப்பா. சித்தி சின்னவங்க, அதனால அவங்க வயித்துல 1 பாப்பா. ஓ அப்படியா? அப்படிதான். சரி, நான் போய் என் அம்மா கிட்டே கேட்டுக்கிறேன். அம்மா, எப்படி சமாளிக்க போறியோன்னு நினைச்சிட்டு இருந்தம்மா. ஆனா நீ சூப்பரா சமாளிச்சிட்டம்மா. அட வணக்கம் தலைவரே, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா டீயா? டேய், சாருக்கு சூடா ஒரு டீ எடுத்துட்டு வா. ஓகே சார். யோ, டீ சாப்பிடதான் ஆபீஸ் வந்து உட்கார்ந்துருக்கானா? சார் ரொம்ப சூடா இருக்காரு, சில்லுன்னு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து. ஓகே சார். யோ, கேஸ் என்னாச்சியா? அத சொல்லியா? தலைவரே, கோர்ட் 2 நாளைக்கு லீவு. இதோட மண்டே தான் கேஸ். அதுக்குள்ள தம்பி எந்த தப்பும் பண்ணாம பாத்துக்கோங்க. முக்கியமா யார் கண்ணையும் படாம இருந்தா ரொம்ப நல்லது. பேசாம அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருவா. முதல்ல அதை செய்யுங்க. டேய், தம்பிக்கு கனடா போறதுக்கு ஒரு டிக்கெட் போட சொல்லு. சரி தலைவரே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? கேஸ் தள்ளி போட்டாச்சு. நாமளும் என்ன செய்யணுமோ அதை செய்யத்தான் போறோம். இருந்தாலும் இந்த கேஸ் கோர்ட்ல நிக்க கூடாதுன்னா இந்த கேஸ் போட்டவன் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கொலை பண்ண சொல்றியா? ஐயோ, நான் எப்பங்க அப்படி சொன்னேன்? நீங்க சமாதானமா பேசினாலும் சரி, இல்ல சமாதியில இறக்குனாலும் சரின்னு தான் சொன்னேன். ஏன்னா கேஸ் போட்டவன் வரலனா கோர்ட்ல யார் வாதாடுவா? அப்புறம் எப்படி கேஸ் நிக்கும்? நான் சொல்றது பாயிண்ட் தானே? டேய், நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி அந்த வக்கீல முடிக்க சொல்லிரு. சரி தலைவரே. அப்போ சமாதானம்? என் லைஃப்ல இறங்கி போனதா சரித்திரமே இல்ல, இறக்கிட்டு போனதா தான் சரித்திரம் இருக்கு.
அப்ப சரி, உங்கள மாதிரி ஆட்கள் இருக்கணும். அப்பதானே எங்கள மாதிரி ஆட்கள் வாழ முடியும். டேய் தம்பி, சார் சொன்னது கேட்டுச்சுல்ல? உன் ஆளுங்களை கூட்டிட்டு உடனே கிளம்புங்க. ஓகே சார். டேய், அந்த வக்கீல எங்க பார்த்தாலும் போட்டுத்துல சொல்லு. சரி தலைவர். சரி, அப்போ நானும் கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அந்த அமௌண்ட் முதல்ல கேஸ் முடியட்டும். எல்லா வரையும் வாங்கிக்குவாங்க. காசு கேட்டா மட்டும் தள்ளி போட்டுருவாங்க. இந்த வக்கீல் பொழப்பே இப்படித்தான். ச்சே. சக்தி வயித்துல இருக்கிறது ரெட்டை குழந்தைங்க. உங்க ஒய்ஃப் வயித்துல 2 குழந்தை இருக்கிறதால அவங்க டெலிவரி கொஞ்சம் கிரிட்டிக்கலாக வாய்ப்பு இருக்கு. என்னடா சிவா, வேலை செய்ய பிடிக்கலையா? ஆமா பாட்டி. ஆமாண்டா சிவா, அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. படிக்கணும்னா ஸ்கூலுக்கு போகணும், விளையாடணும்னா கிரவுண்டுக்கு போகணும், சமைக்கணும்னா கிச்சனுக்கு போகணும். அதே மாதிரி வேலை செய்யணும்னா ஆபீஸ்க்கு போகணும். என்ன பாட்டி தனியா நின்னு பேசிட்டு இருக்கீங்க? தனியாவா? டேய், இங்க தாண்டா உங்க அப்பா உக்காந்து இருந்தா, எங்கடா போனா? அதோ அங்க சோஃபால உட்கார்ந்திருக்காரு பாருங்க. அட பாவி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், இவன் எப்ப போனானே தெரியலையேடா. சரி, நம்ம வேலைய பாப்போம். மீனாட்சி, பால் பணியார ரெடியா? ரெடி பாட்டி. புகழ், உட்காருடா, நாம சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல பாட்டி, எனக்கு பசிக்கல. டேய், நான் பால் பணியார செய்ய சொல்லிருக்கேன்டா. பால் பணியாரமா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அதனாலதான் சொன்னேன், உட்கார் சாப்பிடலாம். மீனாட்சி, இன்னுமா ரெடி ஆகுது? சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன். வா. செஞ்ச பிறகுதானே எடுத்துட்டு வர முடியும். அதுக்குள்ள நீங்க சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? அதானே பால் பணியாரம்னா சும்மாவா? அத ரெடி பண்ண டைம் வேணாமா பாட்டி? ஏய், என்னடி பண்றது? ஆசை யார விட்டுது? சரி சரி, முதல்ல எனக்கு பரிமாறு. அக்கா, எல்லாரையும் கூப்பிடலாம்க்கா, சேர்ந்து சாப்பிடலாம். அதுவும் சரிதான். ஜானு, மகி, எல்லாரும் வாங்க சேர்ந்து சாப்பிடலாம். பாட்டி, எல்லாரும் இங்க வந்துட்டோம், நம்ம சாப்பிடலாம். ஏய், வர்றவங்க வரட்டும்டி, முதல்ல எனக்கு பரிமாறுங்கடி. பாட்டி, ஏன் அவசரப்படுறீங்க? இப்ப வந்துட போறாங்க. நான் மட்டும் என்ன ஆட்டோ புடிச்சு வர போறாங்கன்னு நான் சொன்னேன்? அவங்க வரட்டும்டி, எனக்கு வெயிடி. நீ கொஞ்சம் இருங்க பாட்டி, வந்துருவாங்க. இதோ வந்துட்டா. என்ன பெரியண்ணி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு பால் பணியாரம் பண்ணிருக்கேன். சூப்பர், பால் பணியாரம் பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு என்ன விசேஷம்? ஒன்னும் விசேஷம் இல்லம்மா, நான் தான் சாப்பிடணும் போல இருக்கு செய்ய செஞ்சா, ஆனா சாப்பிட குடுக்க மாட்டேங்கிறா. ஏ மீனாட்சி, அதான் ஜானு வந்துட்டால, இப்பவாவது கூட. பாட்டி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அனு, போய் சிவாவை கூட்டிட்டு வா. மாமா, பால் பணியாரம் சாப்பிடலாம் வாங்க. இல்ல அனு, பால் பணியாரம்லாம் எனக்கு வேணாம். நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க. எல்லாருக்கும் தான் செஞ்சிருக்கோம் மாமா, நீங்களும் வாங்க. அதான் வேணாம்னு சொல்றேன்ல. பால் பணியாரம் சாப்பிடலாம், நான் செத்தா போயிடுவேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னா புரியாது உங்களுக்கு? அனு, என்னாச்சு? டென்ஷனா இருக்காரு. ஏய், என்ன? டேய், இப்ப அனு என்னடா கேட்டுட்டா? இப்ப எதுக்கு நீ இந்த அளவுக்கு கோவப்படுற?
அதானே, உங்களுக்கு பால் பணியாரம் பிடிக்கலன்னா சொல்லிருக்கலாம்ல. அதுக்கு எதுக்கு இவ்ளோ கோவம்? நீங்க இந்த அளவுக்கு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. என்னாச்சு? ஒண்ணு இல்ல மீனாட்சி. டேய், நீ ஒண்ணு இல்லன்னு சொல்றதுலயே ஏதோ இருக்குன்னு தோணுது. என்னன்னு சொல்லுடா. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொன்னல, விடுங்க பாட்டி. மாமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து டென்ஷனா தான் இருக்காரு. டேய், சக்திய பத்தி நீ யோசிக்காத. அவ தைரியமான பொண்ணு. 2 குழந்தை இல்ல 4 குழந்தையா இருந்தாலும் நல்லபடியா பெத்தெடுத்துட்டு வருவா. நீ தைரியமாயிருடா. நீ பயந்து அவளை பயமுறுத்திடாத. சிவா, ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஏதாவது சொன்னாரா? சச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆபீஸ் டென்ஷன், அதான் டக்குன்னு கோவம் வந்துருச்சு. ஐம் சாரி அனு. சாரி. மில்கி மேன், வாங்க எல்லாரும் பால் பணியாரம் சாப்பிடலாம். அண்ணா, புகழ் கூப்பிடுறான்ல, வாங்க நான் எல்லாரும் போய் சாப்பிடலாம். இல்ல ஜானு, பால் பணியாரம் எல்லாம் வேணாம். நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க. டேய், என்னாச்சு சிவாக்கு? என்ன பிரச்சனை? நீங்க எங்க போறீங்க? வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல வேண்டாம். சரிம்மா, நீங்க எல்லாரும் வாங்க, நாம சாப்பிடலாம். எனக்கும் வேணாம். பெரியம்மா, எனக்கும் வேண்டாம், நானும் போறேன். புகழ், எல்லாரும் சாப்பிட்டா பரவாயில்ல, எனக்கும் வேண்டாம்க்கா. ஏய், தேவையில்லாம கோவப்பட்டுட்டோம். எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க? மீனாட்சி சொன்னது சரிதான். இந்த மாதிரி இது வரைக்கும் நான் கோவப்பட்டதே இல்லையே. எனக்கே இவ்வளவு கோவம் வருது. இது கோபம் இல்ல, சக்தி மேல இருக்கிற பாசம், காதல். சக்தியை தவிர வேற எதுவுமே எனக்கு பிடிக்கல. முழுக்க முழுக்க அவ நினைப்பு மட்டும்தான் என் மனசு ஃபுல்லா இருக்கு. சக்தி நிலைமை எப்படி இவங்க கிட்ட சொல்றது? ஒருவேளை சக்தி கிட்ட போய் அவங்க சொல்லிட்டா? ஆஹா, இல்ல, இவங்க கிட்ட எல்லாம் சொல்லவே கூடாது. ஐயோ கடவுளே, என்னை ஏன் இப்படி புலம்ப விட்டுட்டு? நான் என்ன பாவம் பண்ண? பாவம் சக்தி. நீதான் எப்படியாவது என் சக்தியை காப்பாற்றணும் கடவுளே. ஐயோ, இவர் எல்லாத்தையும் கேட்டாரோ? சிவா, சொல்லுங்க மகி. என்னாச்சு சிவா? உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? ஒண்ணு இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல சிவா, இப்ப நீங்க பழைய சிவாவே இல்ல. நானும் உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உங்ககிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது சிவா. என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மகி, கொஞ்சம் ஆபீஸ் டென்ஷன், அதான். ஆபீஸ் டென்ஷனா? சிவா,
நீங்க சொல்றதெல்லாம் கேட்கவும் நம்புறதுக்கும் நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. என்ன உண்மையை அதை சொல்லுங்க. சிவா, என்னாச்சு? உங்களை இந்த மாதிரி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏதோ ஒரு விஷயத்தை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ரொம்பவே புழுங்கிக்கிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப நல்லாவே தெரியுது. அது ஏன் உங்க மனசுக்குள்ளேயே போட்டு மறக்கிறீங்களேன்னு தான் தெரிய மாட்டேங்குது. சிவா, அப்படி சொல்லக்கூடாத விஷயம் என்னது? இது பாருங்க சிவா, சந்தோஷத்தை வெளியில சொன்னா 2 மடங்கு ஆகும். ஆனா அதே மன கஷ்டத்தை சொன்னா பாதி கஷ்டம் குறையுன்னு சொல்லுவாங்க. உங்க மனசுல இருக்கிறத ஓப்பனா பிராங்கா என்கிட்ட சொல்லிடுங்க. சிவா, உங்ககிட்ட தான் கேட்கிறேன். சிவா, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் என்ன தனியா கூப்பிட்டாரு. சரி, சக்திக்கு டெலிவரியில ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாரு. சிவா, என்ன ப்ராப்ளம்? சக்தி வயித்துல குழந்தை சரியான பொசிஷன்ல இல்லையா? அதுவும் 2 குழந்தை இருக்கிறதுனால ஒண்ணு குழந்தை இல்லைன்னா சக்தி, 2 பேர்ல யாராவது ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாரு. என்ன சிவா இந்த மாதிரி சொல்றீங்க? இதை கேட்டதுல இருந்து என் மனசு வெடிச்சிடும் போல இருக்கு மகி. மெல்லவும் முடியாம ஒழுங்கவும் முடியாம யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம எனக்குள்ள நானே செத்துக்கிட்டு இருக்கேன்.